வணக்கம் நண்பர்களே. நம்ம நிஃப்டியோட இன்னைக்கு, அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்பவுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணுவோன்றது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னவோ ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்கு மேலே, அதாவது ஓப்பன் ஈக்குவல்ட் லோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது எப்பவுமே இது ஒரு வீக் பையர்ஸை இண்டிகேட் பண்ணும். ஸோ அடுத்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார், அதுக்கு அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் எல்லாமே ஒரு ஒன் டைம் ஃப்ரேமிங் நடந்திருக்கு. ஸோ ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஆக்டிவிட்டிஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ ஸ்டில் ப்ரீவியஸ் டேவோட பார்க்க அதாவது ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணியிருக்காங்க ஒரு சப்போர்ட்டா. ஸோ ஸ்டில் மார்க்கெட் அப்சைடில் தான் இருக்கு. ஸோ இன்னும் டவுன் ஆகக்கூடிய எந்த ஒரு இண்டிகேஷனுமே நடக்கல. ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் வேற இருக்கு, 25,132 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு நிஃப்டியில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி டவுன் சைடுக்கு சில லெவல்ஸும் வச்சிருப்பேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கனாலே தெரியும், 1 2 3 டே, அது அரௌண்ட் இந்த 4 டேஸாகவே ஒரு சைட்வேஸ்லேயே இருக்கு மார்க்கெட். ஸ்டில் இந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோன்ல இருக்கு. ஸோ நாளைக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு அப்சைடில் எந்த ஒரு பெரிய மொமெண்டம் கிடையாது. ஸோ மொமெண்டம் மீன்ஸ் எந்த ஒரு லெவல்ஸும் கிடையாது. ஒருவேளை டவுன் ஆனால் மார்க்கெட் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அகெயின் மேலே போகலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த வியூ. அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு பையர்ஸும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா, ஸோ இங்கே ஹையில் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிளியர் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுதான் நிஃப்டியில் என்னோட வியூ. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சில லெவல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட் அந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் இன்னும் கிளியர் பண்ணவே இல்லை. பேங்க் நிஃப்டிலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்கு மேலே தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கே ஓப்பன் பண்ணவங்க எல்லாமே ஒன் டைம் ஃப்ரேமிங் கீழே போட்டு, ஸோ ப்ரீவியஸ் டேவோட எக்ஸாக்ட் அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை, அதாவது அந்த ஹை ரேஞ்சில் இருந்து எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட், சின்ன சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்குமே பையர்ஸ் பெருசாக ஆக்டிவாக இல்லை. ஸோ இங்கேயுமே ஒரு பாக் இருக்கு ப்ரீவியஸ் டேவோடது. ஸோ அது இல்லாமல் இந்த ஜூன் நான் ஒரு லெவல்ஸாக கொடுத்துருப்பேன், டவுன் ஆனால் ஒரு வேலைன்னு. ஸோ நாளைக்கும் இதே தான். ஒரு வேளை டவுன் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல், ஆல்ரெடி அப் ஆனால் இதை ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அப்சைடு தான் பேங்க் நிஃப்டியுமே. ஸோ வாங்க ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்றதை கவனிப்போம். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் ஃபின் நிஃப்டிலுமே ஒரு அக்ரெசிவ் பையிங் ஆர் செல்லிங்ஸ் வரவே இல்லை. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் நடந்திருக்கு, பெரிய மொமெண்டம் இல்லை. ஆல்ரெடி நான் ஃபின் நிஃப்டிக்குமே சில இந்த பூர் ஹை, இந்த ப்ரீவியஸ் வீக் சீரீஸோட ஹை, இது எல்லாமே லெவல்ஸாக கொடுத்துருப்பேன். நல்லா நோட் பண்ணுங்க. இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1, இது 2, இந்த லெவல்ஸ் தான் நெக்ஸ்ட் பையிங்கான என்னோட லெவல்ஸ். லாஸ்ட் 2 டேஸாகவே மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்லேயே தான் இருக்குது, பெருசான மூமெண்டம் இல்லை. டவுன் ஆனால் இந்த ஏபி பூர் லோவை கிளியர் பண்ணும் மார்க்கெட். ஸோ இதுதான் ஃபின் நிஃப்டியில் என்னோட வியூ. ஸோ நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம், நாளைக்கு எந்த மாதிரியான ஒரு லெவல்ஸ், நாளைக்கு எந்த மாதிரி மார்க்கெட் ஆக்ட் ஆகுது அப்படின்றத. ஸோ நன்றி.